நாமம் மகிமைப்படும்படியாய் இந்த அருமையான புதிய ஆண்டின் 2வது மாதத்திலே வந்திருக்கிற சகோதரியே சகோதரனே, தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளிலே அருமையான நம்முடைய ஸ்தாபனத்தின் வாயிலாக புதிய வாக்குத்தத்தை பார்ப்பது, நமக்கு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதமும் புதிய புதிய வாக்குத்தத்தங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்படியாக இந்த மாதத்திலே பிப்ரவரி மாதத்திலே வந்திருக்கிற நமக்கு தேவன் அருமையான ஒரு வாக்குத்தத்தை நமக்கு தரும்படியாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, மகிமையான இந்த 2வது மாதத்தின் ஆண்டவரே 1வது நாளிலே வந்திருக்கிற ஆண்டவரே, கர்த்தர் தாமே நம்மை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தகப்பனே, எங்களை நீங்கள் ஆசீர்வதிங்க. உம்முடைய சமாதானத்தின் கரம் எங்களை தாங்கி வழி நடத்தி ஆசீர்வதித்து இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டுமாய் கர்த்தரும் அருமை இரட்சகருமாம் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ். அழிகின்ற பிள்ளை நானும் அன்று, அழியாத செல்வம் மானே நின்று. அழிகின்ற பிள்ளை நானும் அன்று, அழியாத செல்வம் மானே நின்று. கல்வாரி இரக்கமே கனிவாக வந்ததே, புது ஜீவன் தந்தாரே, புது வாழ்வு தந்தாரே, புது வாழ்வு தந்தாரே. ஆனந்தமே, பரமானந்தமே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அழிகின்ற பிள்ளை நானும் அன்று, அழியாத செல்வம் மானே நின்று. இரவோடு இரவானேன், வெயிலோடு வெயிலானேன், கால் போன போக்கிலே தடுமாறி அலைந்திட்டேன். இரவோடு இரவானேன், வெயிலோடு வெயிலானேன், கால் போன போக்கிலே தடுமாறி அலைந்திட்டேன். யாருண்டு எனக்கு தான், ஏன் வாழ்வு உலகில்தான். யாருண்டு எனக்கு தான், ஏன் வாழ்வு உலகில்தான். யாருண்டு எனக்கு தான், ஏன் வாழ்வு உலகில்தான். அழிகின்ற பிள்ளை நானும் அன்று, அழியாத செல்வம் மானே நின்று. கல்வாரி இரக்கமே கனிவாக வந்ததே, புது ஜீவன் தந்தாரே, புது வாழ்வு தந்தாரே, புது வாழ்வு தந்தாரே. ஆனந்தமே, பரமானந்தமே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா,
அல்லேலுயா அல்லேலுயா. அழிகின்ற பிள்ளை நானும் அன்று, அழியாத செல்வமானே நின்று. தாய் என்னை மறந்திடலாம், உலகென்னை வெறுத்திடலாம், உயிர் தந்த இயேசுவே உறவாக வந்தவரே. தாய் என்னை மறந்திடலாம், உறவென்னை வெறுத்திடலாம், உயிர் தந்த இயேசுவே உறவாக வந்தவரே. யாருண்டு எனக்கு தான், ஏன் வாழ்வு உலகில்தான். யாருண்டு எனக்கு தான், ஏன் வாழ்வு உலகில்தான். யாருண்டு எனக்கு தான், ஏன் வாழ்வு உலகில்தான். அழிகின்ற பிள்ளை நானும் அன்று, அழியாத செல்வமானே நின்று. கல்வாரி இரக்கமே கனிவாக வந்ததே. புது ஜீவன் தந்தாரே, புது வாழ்வு தந்தாரே. புது வாழ்வு தந்தாரே. ஆனந்தமே பரமானந்தமே. அல்லேலுயா 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 அல்லேலுயா. என் தீபம் அணைந்திடலாம், என் வாழ்க்கை முடிந்திடலாம். மனம் போன போக்கிலே மனம் மாறி அலைகின்றேன். என் தீபம் அணைந்திடலாம், என் வாழ்வு முடிந்திடலாம். மனம் போன போக்கிலே மனம் மாறி அலைகின்றேன். யாருண்டு எனக்கு தான், ஏன் வாழ்வு உலகில்தான். யாருண்டு எனக்கு தான், ஏன் வாழ்வு உலகில்தான். யாருண்டு எனக்கு தான், ஏன் வாழ்வு உலகில்தான். அழிகின்ற பிள்ளை நானும் அன்று, அழியாத செல்வமானே நின்று. அழிகின்ற பிள்ளை நானும் அன்று, அழியாத செல்வமானே நின்று. கல்வாரி இரக்கமே கனிவாக வந்ததே. புது ஜீவன் தந்தாரே, புது வாழ்வு தந்தாரே. புது வாழ்வு தந்தாரே. ஆனந்தமே பரமானந்தமே. அல்லேலுயாம் 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 அல்லேலுயாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த நாளிலே இந்த கர்த்தருடைய செய்தியை கேட்க வந்திருக்கிற, இந்த உலகெங்கும் இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற என் அருமை சகோதரியே சகோதரனே, உன் வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இடைப்பட்டு உன் வாழ்வை ஆசீர்வாதமான வாழ்வாய் மாற்றும்படியாக இந்த நாளிலே தேவன் நமக்கென்று தரப்போகிறதான இந்த வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் எடுத்துக்கொள்ளலாம். டியூட்ரானமி
சாப்டர் 26th சாப்டர் verse 19. இப்பொழுது வாசிக்க கேட்கலாம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான் என்று அருமையான இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்திலே தியானிக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அருமையான என் ஜனமே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும். இந்த உலகத்திலே ஒரு பெரிய ஜாதி என்னவென்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற பரிசுத்த ஜாதி. இந்த எல்லா ஜாதிகளை பார்க்கிலும், இந்த உலகத்திலே காணப்படுகிறதான எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவச்சனமே, கர்த்தரை ஆராதிப்பதே நமக்கு புகழ்ச்சி, ஜீவனுள்ள தேவனை தேடுவதே நமக்கு புகழ்ச்சி என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவச்சனமே, இந்த உலகத்திலே நேசிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி நீ கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறாயா? அருமையான நீதிமானாகிய அங்கே நோவாவை அவன் காலத்திலே அவனை தெரிந்து கொண்டார், அவனை நீதிமானாக கண்டார். இந்த நாளிலே அவனை உத்தமனாக கண்டார். அவன் தேவனோடு சஞ்சரித்தான் என்று நாம் வாசிக்கிறோமே. நீ கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஜனமாய் இருப்பாயானால், நீ கர்த்தருக்கு உத்தமனாய் நீ இருப்பாயானால், உத்தமையாய் நீ இருப்பாயானால், அந்த தெய்வம் சொல்லுகிறது, உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். அன்பு தேவச்சனமே, அவர் அண்டையிலே வருவாயா? இந்த வாக்குத்தத்தின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதரியே, எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த உலகத்திலே என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயா? என்னை தேற்றுவதற்கு ஆட்களே இல்லை என்று சொல்லி நீ கண்ணீர் சிந்து கொண்டிருக்கிறாயா? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். உன் கீர்த்தி உலகெங்கும் போகும். அன்பான சகோதரியே, சகோதரனே, உன் புகழ்ச்சி இந்த உலகெங்கும் பரவும்படியாக கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாய் இருப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஆனால் என் தேவனோடு சஞ்சரிக்க நீ வருவாயா? நோவா அவன் காலத்திலே உத்தமனாய் இருந்தான் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை ஒரு முறை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 6வது அதிகாரத்திலே 9வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். என் அருமை சகோதரியே, அவன் உத்தமனாய் மாத்திரமல்ல, என் தெய்வம் அவனை ஆசீர்வாதமான ஒரு மனிதனாய் பார்க்கும்படியாக அவன் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறான். நீ கர்த்தரோடு சஞ்சரிக்க வருவாயா? கர்த்தர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார். இந்த புதிய மாதத்திலே, இந்த பிப்ரவரி மாதத்திலே கர்த்தராகிய தேவன் உன் கண்ணீரை துடைக்கும்படியாய், உன் சஞ்சலத்தை மாற்றும்படியாய், உன் வேதனையை இறக்கும்படியாய், உன் பாரத்தை எல்லாம் இந்த நில உலகத்திலே என் இயேசு சுமந்தபடினாலே சிலுவையிலே கர்த்தர் சொல்லுகிறார், உத்தமனாயிருக்கிற இந்த நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டது போல, அவன் கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற மனிதனாய் இருந்தது போல நீ கர்த்தரோடு கூட சஞ்சரிக்க வருவாயா என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அருமை சகோதரியே, சகோதரனே, இந்த உலகம்
அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் மக்கள் ஒரு நாள் உன்னை உதறி தள்ளிவிட்டு ஓடுவார்கள். சொந்த பந்தங்கள் உன்னை மறந்தே போகும். ஆனால் ஒரு மனிதனையும் மறக்காதவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளிடுவேன் என்று என் தெய்வம் சொல்லுகிறது. நீ வருவாயா? என் ஆண்டவராகிய இயேசு வண்டியிலே வருவாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். தேவன் உன்னை எப்படி புகழ்ச்சியிலும் உன்னை வைப்பார்? எப்பொழுது தேவனுக்காக நீ பயன்படுத்தப்படுகிறாயோ, தேவனுக்காக நீ எப்பொழுது நீ மனம் வந்து வாரி கொடுக்கிறாயோ, தேவனுடைய ஊழியத்தை எப்பொழுது நீ கட்டுகிறாயோ, தேவனுக்காக எப்பொழுது ஓடுகிறாயோ, தேவனுக்காக எப்படி உழைக்கிறாயோ, உன் தேவனாகிய கர்த்தர் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே சிறந்திருக்கும்படியான ஒரே வாழ்வை நான் பார்த்தது என் ஆண்டவராகிய இயேசுவின் சமூகத்திலே மாத்திரம்தான். நீ ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்தை மறந்தால் இந்த உலகத்திலே உன் வாழ்வு முடிந்து விட்டது. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட சகோதரனே, சகோதரியே, நான் உனக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன். என் தெய்வம் உன்னை உத்தமனாக பார்க்கிறது இந்த பூமியில. எப்பொழுது என் தேவனோடு சஞ்சரித்த நோவாவை போல நீ சஞ்சரிக்கும் பொழுது நீ ஆண்டவராகிய இயேசு வண்டியிலே வருவாயா? ஒருவேளை இயேசுவை அறியாத குடும்பத்திலே நீ பிறந்திருக்கலாம். உன்னை உண்டாக்கின சிருஷ்டிகராகிய இயேசுவை நீ மறந்திருக்கலாம். ஆனால் ஒரு சான்ஸை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரே ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நல்லவர் என்பதை நீ ருசித்து பார்க்க ஒரு சான்ஸை கொடுக்கிறார். இந்த வாய்ப்பை நழுவ விடாதே. என்னுடைய முப்பாட்டனார், என் தாத்தாவுக்கு தாத்தா, தலைமுறைக்கு தலைமுறையாய் நாங்கள் இப்படித்தான் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் என்று மாயையான தெய்வங்களிடத்திலே உன் வாழ்க்கையை நீ அழித்து போடாதே. உன்னை உண்டாக்கினவரும் உன்னை உருவாக்கினவரும் தாயின் கருவிலே உன்னை பெயர் சொல்லி அழைத்தவரும் ஆகிய தேவனாகிய கர்த்தரே உன்னை உண்டாக்கின சிருஷ்டிகர் என்பதை நீ மறந்து போகாதே. என்னுடைய கூடாரத்திலே 33 கோடி தேவர்களை வழிபட்டவன் நான். இவையெல்லாம் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் என்று நம்பி ஏமாந்து போனவன் நான். இவைகளெல்லாம் என்னை வஞ்சித்தது என்பதை நான் அறிந்தவன் நான். நான் உனக்கு சவாலாய் தாழ்மையாய் சொல்லுகிறேன், சகோதரனே, சகோதரியே, மாயையான தெய்வங்களை நம்பி நீ நரகத்துக்கு ஓடாதே. மாயையான தெய்வங்கள் உன்னை கரம் பிடித்து தூக்கி புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்யாது என்பதை நான் உனக்கு ஆலோசனையாக சொல்லுகிறேன். அருமை தம்பியே, இயேசு வண்டியிலே வா. அவர்தான் உன்னுடைய சிருஷ்டிகர், அவர்தான் உன் நாயகர், அவர்தான் உன் கரம் பிடித்து நடத்தின தெய்வம் என்பதை நீ மறந்து போகாதே. அவர் அண்டிலே வருவாயானால் அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். அப்பேற்பட்ட தேவன் தான் உன்னை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என் அண்டைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறார். அவருடைய கரம் சிலுவையிலே விரிக்கப்பட்ட கரமாய் இருக்கிறது. அவரை பார்த்து வருவாயா? அவருடைய முகத்தை பார்த்தவர்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டதாக சரித்திரமில்லை. அன்பு தேவ ஜனமே, நோவா தான் வாழ்ந்த காலத்திலே அவன் உத்தமனாக காணப்பட்டான். அவன் தேவனோடு கூட சஞ்சரித்திருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது போல
நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கரம் நீட்டி என்னை அழைத்த பொழுது நான் எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்க்காமல் என் தேவனிடத்திலே வந்தேன். அப்பொழுது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அழைத்தார். என்னை அழைத்து மகனே என்று சொல்லி என் கரத்தை பிடித்து இந்நாள் வரை நடத்தி கொண்டு வருகிறார். சகோதரியே, அவர் அண்டிலே வந்தால் உன் வேதனை மாறும், உன் சஞ்சலம் மாறும், உன் வியாதி உன்னை விட்டு விலகும். வியாதியின் படுக்கையிலே படுத்த படுக்கையாய் இருக்கிறாயா? சங்கீதம் எப்படியாய் சொல்லுகிறது? அவன் வியாதி படுக்கையிலே இருக்கிற அவனை கர்த்தர் அவன் வியாதி படுக்கையை மாற்றுவார் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். அவன் படுக்கை முழுவதையும் கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன். ஒருவேளை எனக்கு நம்பிக்கையே இல்லை இந்த உலகத்திலே என்று சொல்லி இன்றைக்கு அநேக வாலிபர்கள் மதுபானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அது எனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும், அது எனக்கு சமாதானத்தை கொடுக்கும் என்று சொல்லி அநேக வாலிபர்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மாம்சத்திலும் விபச்சாரத்தின் பாவத்திலும் விழுந்து போய் தேவனை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வாலிப பெண்களும் வாலிப ஆண்களும். அன்பு சகோதரியே, சகோதரனே, வேண்டாம். அது உன்னை பாதாளத்திலே கொண்டு போய் நிறுத்தும். இன்னைக்கு வாலிபம் உனக்கு சொந்தம் அல்ல. நீதிமொழிகள் சொல்லுகிறது, வாலிய பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பாகவே உன் சிருஷ்டிகரை நினை என்று பிரசங்கி எச்சரிக்கிறான். உன் வாலிப நாட்களிலே கர்த்தரை மறக்காதே. உன் வாலிப பிராயத்திலே சிருஷ்டிகரை நினை. வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுவான்? கர்த்தருடைய வார்த்தையினாலே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ராஜா, அவரை விடாதே. இந்த வாலிபம் கர்த்தருக்குரியது. உன் சரீரத்தை சாபத்துக்கும் பாவத்திற்கும் மாம்சத்துக்கும் ஒப்பு கொடுக்காதே. இந்த உலக மக்களுக்கு முன்பாக நீ நிர்கதியாய் நின்று போவாய். வாழ்க்கையிலே உன் ஜீவியம் முழுமையும் குறைவுபட தொடங்குவான். இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலே ஆஸ்தியெல்லாம் விற்று எடுத்துக் கொண்டு வந்து அவன் தூர தேசத்துக்கு போய் தன் ஆஸ்தியெல்லாம் அழித்து அவன் அந்த பட்டணத்திலே குறைவுபட தொடங்கி குடியானவனிடத்திலே போய் ஒட்டி கொண்டான் என்று வாசிக்கிறோமே. அந்த குறைவு உனக்கு வேண்டாம். வாலிபனே, ஆண்டவரிடத்திலே வா. பாவம் உனக்கு ஆறுதலை கொடுக்காது. பாவமான வழிகளை மறந்துவிடு. அது உன்னை கொண்டு போய் பாதாளத்திலே நிறுத்தும். அன்பு தேவச்சனமே, சிம்சோனுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். இவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே நான் விவாகம் செய்வேன் என்று சொன்னான். அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டது. சகோதரியே, வேண்டாம். பாவத்தை நோக்கி போகாதே. பாவத்தை தண்ணீரை போல குடிக்காதே. மனம் போனபடி என் கண் இச்சித்தபடி நான் போவேன் என்று சொல்லி பிடிவாதமாய் நில்லாதே. உன்னை பெற்றெடுத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் அவமானத்தை கொண்டு வராதே என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாளிலே. உன் வாலிபம் கர்த்தருக்குரியது. உன் வாலிப நாட்களிடத்திலே கர்த்தரை நினை. உன் வாலிப பிராயம் தேவனோடு கூட சஞ்சரிக்கட்டும். அவர் அண்டிலே வருவாயானால் வேதம் சொல்லுகிறது போல நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய். அல்லேலூயா. அன்பு தேவ ஜனமே, நீ கர்த்தரான அவருக்கு நீ பரிசுத்த ஜனமாயிருக்க வேண்டும். நான் தெரிந்து கொண்ட ஜனம் என்று சொல்லுவார் கர்த்தர். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே நாங்கள் உங்களை குறித்து தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று
2 தெசலோனிக்கே 2:13 நாம் வாசிக்கிறோமே, நீ கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். உன்னுடைய நாட்கள் நீடித்திருக்க வேண்டுமானால் இந்த பூமியிலே, நீ தீர்க்காயுசோடு வாழ வேண்டுமானால் அவரே உனக்கு தீர்க்காயுசுமானவர் என்று உபாகமம் சொல்லுகிறது. அவர் அண்டிலே நீ வருவாயானால், நாம் பார்க்கிற இந்த வாக்குத்தத்தின்படி, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். மகிமை என்று சொன்னால் பரத்துக்கு போகிற வரை, அந்த நித்தியத்திற்கு போகிற வரை மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். இந்த நாளிலே ஜீவனுள்ள தேவன் அண்டையிலே நீ வருவாயா? சமாரியா பெண் இப்படியாய் சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே அந்த யாக்கோபின் கிணற்றிலே தண்ணீர் மொள்ள வந்த அந்த சமாரியா பெண்ணை பார்த்து ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் குடிக்கிற தண்ணீர் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நீரூற்றாய் இருக்கும் என்று சொன்னார். அன்பு தேவச்சனமே, விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரியை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கையை நீட்டினார்கள் இயேசுவண்டையிலே. நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனை கொல்லுகிறது. நியாயப்பிரமாணம் கல்லெறிய பார்க்கிறது. ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மன்னிப்பின் பிரமாணம் சொல்லுகிறது, போய் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி மன்னிப்பின் பிரமாணத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் இயேசு எனக்காக மன்னிப்பை சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருக்கிறார். என் பரம தகப்பன் அண்டியிலே உண்டு எனக்கு மன்னிப்பு என்று சொல்லி அவர் அண்டியிலே நீ வருவாயானால், அந்த சமாரியா பெண் எப்படியாய் தன் பட்டணம் முழுமைக்கும் இங்கே ஒருவர் வந்திருக்கிறார், அவர் கிறிஸ்து தானோ தீர்க்கதரிசி தானோ, வந்து பாருங்கள் என்று சொல்லி ஜனங்களை கொண்டு வந்தது போல இயேசு வண்டியிலே நீ ஜனங்களை இயேசு வண்டியிலே கொண்டு வரும்படியான சகோதரியாய் நீ இருக்கிறாயா? அன்பு சகோதரியே, சகோதரனே, இந்த 2ஆம் மாதத்திலே தேவன் உனக்கு எதற்காக ஆயுசை கொடுத்திருக்கிறார்? எதற்கு உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார்? அன்பு தேவச்சனமே, உன்னை போன்ற தற்கொலைக்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை இயேசுவின் பக்கமாக திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நீ உன் கூடாரத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அவர் அண்டிலே வருவாயா? இந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிறது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் என்று உனக்கு சொல்லுகிறார். அன்பு தேவ ஜனமே, இந்த மாதத்திலே, இந்த பிப்ரவரி மாதம் 25வது ஆண்டிலே பிரவேசித்திருக்கிற என் சகோதரியே, இந்த 2வது மாதத்திலே 1ஆம் தேதியிலே வந்திருக்கிற இன்று உனக்கு சொல்லுகிறார், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் இன்று உனக்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அவர் அண்டிலே வருவாயா? என் அருமை சகோதரியே, சகோதரனே, எனக்கு வாழ்வு இந்த உலகத்திலே போய்விட்டது. எல்லா ஆஸ்தியும் நான் இழந்து விட்டேன். சௌந்தரியம் இல்லை எனக்கு. எனக்கு எல்லாம் இந்த உலகத்திலே கைவிட்டு விட்டார்கள். என் புருஷன் என்னை கைவிட்டான், என் மனைவி என்னை கைவிட்டு ஓடி போனாள் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிறாயா? வாலிபனே, நான் நம்பிக்கொண்டிருந்தவன் என்னை விட்டு ஓடிவிட்டான் என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஆண்டவர் சொல்லுகிறார், சகோதரியே, சகோதரனே, நீங்கள் எல்லாரும் என் அண்டைக்கு வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். இளைப்பாறுகிற ஒரே இடம்,
இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளுகிற ஒரே இடம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகம்தான். அவருடைய சமூகத்தை எந்த மனிதன் நாடுகிறானோ இந்த நில உலகத்திலே புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி கர்த்தர் செய்வார் என்பதிலே எந்த சந்தேகமில்லை. அன்பான தேவச்சனமே, இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாயா? நீ விசுவாசித்தவரை ஆராதிப்பாயானால் வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். ஆதியாகமம் 8வது அதிகாரத்துக்கு நாம் திருப்பிக் கொள்வோமானால் அங்கே ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை 20வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். தகன பலிகளாக பலியிட்டான் என்று சொல்லி அவன் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதனாய், கர்த்தருக்கு பலி செலுத்துகிற ஒரு மனிதனாய் இருந்திருக்கிறான். காரணம் என்ன? அவன் வாழ்ந்த காலத்திலே அந்த மக்களோடு கூட அவன் நீதிமானாக எண்ணப்பட்டு உத்தமனாக எண்ணப்பட்டு அவன் தேவனோடு கூட சஞ்சரித்தபடினாலே காணாதவைகளை விசுவாசித்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக பேழையை உண்டு பண்ணி வரப்போகிறதான ஆக்கினைக்கு முன்பாகவே தன்னுடைய குடும்பத்தாரை அந்த பேழையிலே காத்து கொண்டான் என்று நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவ ஜனமே, உன் குடும்பம் வரப்போகிற ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாய் மாறாதபடி, அந்த ஜட்ஜ்மெண்ட் உன்னுடைய குடும்பம் சந்திக்காதபடிக்கு, அந்த நியாய தீர்ப்பிலே அழிந்து போகாதபடிக்கு, அக்னி எரிய போகிற இந்த உலகத்திலே நீயும் கரிந்து போகாதபடிக்கு, சாம்பலாக்கப்படாதபடிக்கு நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அண்டையிலே நீ வருவாயானால் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதில் ஓடி சுகமாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டது போல நோவா ஜலப்பிரளயத்தில் அழிந்து போகாதபடிக்கு தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படியாக பேழையை உண்டு பண்ணினது போல என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே அவர் ரட்சிப்பை சம்பாதித்து வைத்தார் அந்த சிலுவையிலே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேழையாய் இருக்கிறார். அந்த பேழைக்குள்ளாய் நீ வருவாயா? ஜோடு ஜோடாய் அந்த அருமையான நோவா கட்டின பேழைக்குள்ளாய் வந்தது போல நீ இப்பொழுது உன் குடும்பமாய் வந்து பிரவேசிக்குமானால் வருகிற ஆக்கினை தீர்ப்புக்கு நீ உட்பட மாட்டாய். தேவன் அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்து கர்த்தரான் அவருக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் என்று உனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி உன்னை நடத்துவார். அன்பான தேவச்சனமே, அந்த ஆண்டவராகிய தேவனை நீ விசுவாசிக்கிறாயா? அவரை நம்பி அவர் அண்டிலே வா. சமாரியா பெண் அவரை நம்பினாள். அன்பு தேவச்சனமே, அவளுடைய முந்தின வாழ்க்கை பார்க்கிலும் பிந்தின வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. இந்த நாளிலே அருமையான சாரிபாத்து விதவின் குடும்பத்திலே கொஞ்சமாவும் பிடி எண்ணெயும் கொஞ்சமாவும் பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் களையத்திலே இருந்தது. அதை சாப்பிடும்படியாக 2 விறகு பொறுக்கினால் முற்றத்திலே அந்த விறகினாலே இந்த அப்பத்தை சுட்டு புசித்து விட்டு தானும் தன் மகனும் மரித்து போகலாம் என்ற ஒரு நிலைமையிலே இருந்த அந்த சாரிபாத்து விதவின் ஜீவனுக்காக தேவன் அவர் மனது வைத்து எலியாவை அனுப்பினார். அன்பான தேவச்சனமே, அவன் போய் அவள் வைத்திருந்த பிடி மாவையும் களைத்திருந்த கொஞ்சம் எண்ணெயும் அதை சுட்டு முதலாவது எனக்கு கொண்டு வா என்று சொன்ன பொழுது அதை அவன் புசித்தான். அன்றையிலிருந்து அந்த சாரிபாத்து விதவின் கூடாரத்திலே மாவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை. பஞ்சம் முடிகிற வரை அவர்கள் சாப்பிட்டு திருப்தி ஆயிருந்தார்கள் என்று வாசிக்கிறோமே. அவரை நம்பி வருவாயா? சமாரியா பெண்ணுக்கு கர்த்தர் ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை தந்தது போல அருமையான விபச்சாரத்திலே கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரிக்கு அவள் பாவத்தை மன்னித்து போய் நீ பாவம் செய்யாதே என்று சொல்லி வாழ்வு அளித்தது போல இந்த சாரிபாத்து விதவின் கூடாரத்தில் இந்த பஞ்சத்தை மாற்றி அந்த பஞ்சம் முடிகிற வரை அவள் புசித்தது போல உன் குடும்பத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நீ கொண்டு வருவாயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுவாயானால் இந்த வாக்குத்தத்தம் சொல்லுகிறது,
அவர் உண்டு பண்ணின இந்த முழு உலகத்திலும் அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். கர்த்தரான் அவருக்கு நீ பரிசுத்த ஜனமாய் இருப்பாய். அவர் இன்று சொல்லுகிறார் சகோதரியே சகோதரனே, அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்தை இந்த மாதம் முழுமையும் தியானிக்க வேண்டும். உன் கரத்தை வலது கரத்தை அந்த வசனத்தின் மேல் வைத்து நீ கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கும்படியாக அவருடைய பிரசன்னத்தை நீ வாஞ்சிப்பாயானால், மானானது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல உன் ஆத்துமா கர்த்தரை வாஞ்சிக்க வேண்டும். உன் குடும்பம் கர்த்தரை வாஞ்சிக்க வேண்டும். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கடைசியாக இந்த வாக்குத்தத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். எனவே இந்த அருமையான வாக்குத்தத்தமாகிய நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொன்ன அந்த தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படி நீ உன் தேவனாகிய கர்த்தரான் அவருக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று இன்று உனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை நீங்கள் தியானிங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடி இந்த ஆராதனையை நாம் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் வாழ்விலே நீர் பாராட்டினே தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்லே. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீர் பாராட்டினே தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்லே. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்லே. மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா
அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் வழியறியாம் அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களால் ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, சறுக்களிலும் கண்ணீரிலும் விழுந்திட்ட என் நிலையை, துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர், துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தீர், ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தி, இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீர், இமை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வீர், ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டினே தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்லே, இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்லே, மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர், மாறாமலே உடனிருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர், ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே,
ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. எங்களை நேசிக்கிற அருமையான ஆண்டவரே, இந்த மகிமையான இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலே என் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தத்துக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்று சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தை நீங்க ஆசீர்வதிங்க. அந்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுமையும் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு நாளையும் அந்த வசனத்தின் மேல் அஸ்திபாரம் போட்டவர்களாய் நடக்க உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.